வணக்கம். இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் பண்ணிங்கன்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதை கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உளுந்து நிறையவே சேருங்க. பீன்ஸ் பொரியல் சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறது நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா செவந்துடுச்சு. பீன்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு பீன்ஸ் வேகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம இது வரைக்கும் எதுவுமே போடலை. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். பீன்ஸ் பொரியல் இந்த அளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு கப் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா இருக்குங்க இந்த பீன்ஸ் பொரியல். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.